அன்று 3வது எக்ஸாம் முடிந்துவிட்டது. ரோஷினி எக்ஸாம் முடிந்தவுடன் வெளியேறி வந்தாள். அவளுக்காக காத்திருந்தபடி கோகுல் அங்கு நின்றிருந்தான். கோகுலை பார்த்த ரோஷினி ஒரே சந்தோஷமாக, ஹாய் கோகுல், எப்படி இருக்கீங்க அப்படின்னா. அப்போ கோகுல், ஹாய் ரோஷினி, நல்லா எழுதுனியா? நான் நல்லா எழுதுனது இருக்கட்டும், நீங்கள் எப்படி எழுதுனீங்க? நான் தான் எழுதுவேன், எப்படி எழுதுவேன்னு உனக்கே தெரியும். என்னை கேலி பண்ணுறியா? என்ன கேலி பண்ணுறேன்? நான் உன்னோடைய கொஞ்சம் மார்க் தான் எடுப்பேன், ஆனால் நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல. ரோஷினி, ஸ்கூல் ஃபஸ்ட்டு அது அப்போ, இப்போ இல்லை. நான் இப்போ எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் தான் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணேன்? எப்போ வந்தேன்? நான் எழுதும்போது உங்கள் முகம்தான் என்னுடைய பேப்பரில் தெரியுது. அதை மாதிரி ஆகிட்டேன் பைத்தியம். உனக்கு பைத்தியம் முடிச்சா நான் என்ன பண்ண முடியும்னு என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார். அதுக்கு ரோஷினி என்ன சொன்னார், நான் இதற்கு முன் நன்றாக தான் இருந்தேன், கள்ளக்கபடமற்று இருந்தேன். நீங்கள் என் மனதில் காதல் என்ற காணலை ஏற்படுத்தி அந்த காணலில் நான் தவிக்கிறேன். மேலும் எனக்கு தூக்கமில்லை, என்னால் சரிவர சாப்பிட முடியவில்லை. என் மனது என்னவோ அலைப்பாய்கிறது. அங்கு நீங்கள் எப்படி? அப்பாவி பெண் ரோஷினி கோகுலை பார்த்து கேட்டாள். அதுக்கு கோகுல், நான் நன்றாக தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் என்னை இப்படி கேட்குறேன்? ரோஷினி, என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று கேட்டான். அதுக்கு ரோஷினி, ஆமாம், நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க என்று சொல்கிறீங்க, ஆனால் நான் பெண் பிள்ளையாச்சேன். நான் சைலண்ட்டாக இருக்கும்போது என்னை ஓடி எனக்கு வகுப்பில் இருக்கும் பொழுதே ஓடி எனக்கு கையில் மோதிரம் போடுறது, அதுக்கப்புறம் முத்து மாலை வாங்கி என்னோடய கழுத்தில் அணியிறது, இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் எதற்காக செஞ்சீங்க? இவ்வளவு பெண்கள் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? அதுதாண்டி, நான் உன்னை மட்டும் சொல்லுறது, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த விரும்புறதுனால தான் என்னோட இது பாதிச்சிருக்கு. இப்போ நான் என்னோடய படிப்பெல்லாம் குறைவாக இருக்குது. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நீ படிப்பில் கவனம் செலுத்த, நீயே இதே கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அவள், இப்போ என்ன, இப்போ நான் படிக்கணும், அவ்வளோதானே, நான் படிச்சுட்டு போகிறேன், போதுமா என்று சொல்லி சிரித்தாள். அவனும் சிரித்தான். கோகுலின் நண்பர்களான ராஜேஷ் மற்றும் சில மாணவர்கள் ரோஷினியை பார்த்து, என்னடா ஆச்சு இந்த ரோஷினிக்கு, இப்படி முழுசாக மாறிவிட்டாளே, ஏதாவது புத்தகம் கேட்டால் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா, கோகுல் இப்படி ஒரே அடியாக அவளை மாற்றிவிட்டானே, ஆச்சரியத்துடன் நண்பர்களுக்குள் சொல்லிக்கொள்ள. அப்பொழுது அங்கு கோகுல் வர அவனும் சேர்ந்து கொண்டு அவளை பார்த்து சிரித்தார். ரோஷினி யாரிடமாவது பேசினால் அவனுக்கு கடுகளவும் பிடிக்காது. அவன் அவளுடன் எங்கேயாவது சென்றால், பக்கத்தில் யாராவது ஆண்கள் இருந்தால் அவளை கையை பிடித்து இப்படி வா என்று அவன் பக்கம் நிற்க சொல்வான். அன்று பிராக்டிக்கல் எக்ஸாம். கோகுலும் ரோஷினியும் சீக்கிரமாக வந்துவிட்டார்கள். அருகில் சில மாணவ மாணவிகளும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரோஷினி முகத்தை கவலையாக வைத்து கொண்டு அழுகிற மாதிரி இருந்தாள். ஆனால் புக்கையம்மா பார்க்குற மாதிரி தலை குனிந்து இருந்தாள். அப்பொழுது கோகுல் அங்கிருந்து வந்து, ஏய் ரோஷினி என்றால் அது திரும்பி பார்க்கலை. உடனே அருகில் உட்கார்ந்து அவளை தொட்டு, என்ன ரோஷினி, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ரோஷினி எதுவும் பதில் சொல்லவில்லை. 2-3 தடவை கேட்டான், அதுக்கும் பதில் சொல்லவில்லை. உடனே ரோஷினி மீது கோகுலுக்கு கோபம் வந்து விட்டது. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்க, ரோஷினி மெதுவான குரல் அப்பொழுதுதான் வாயை திறந்தது. ஆமாம், எனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கு, அதுவும் உங்கள் பைத்தியம். அதுக்கு கோகுல், என்னடி சொல்கிற, இப்போ என்ன ஆச்சு? இன்னும் நாம் படிக்க வேணாமா? காலேஜிலலாம் போய் சேரணும். ரோஷினி, எங்கே படிக்க போகிறீங்க? கோகுல், முதல்ல ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரோஷினி, அதற்கு மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? 10 வருஷம் கழிச்சு, போதுமா? ரோஷினி, என்ன 10 வருஷமா? என்ன சொல்கிறீங்க? விளையாடுறீங்களா? அப்புறம் நான் அவ்வளவுதான், என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாது. அதுக்கு கோகுல், ஏய் அழாத, நான் சும்மா ஜோக் அடித்தேன், நிஜமாக நினச்சிட்டியா? கண்களை துடை, யாராவது பார்த்தா தவறாக நினைப்பாங்க என்று சிரித்தான். மீண்டும் ரோஷினி, மீண்டும் எப்போ சந்திக்கலாம் என்று கோகுலிடம் கேட்டாள். கோகுல், நாளைக்கு காலையில் நீ டைப்ரைட்டிங் வகுப்பிற்கு வரும்போது நான் அங்கு உன்னை மீட் பண்ணுறேன், போதுமா என்றான். ரோஷினி கோகுல் சொன்னதை கேட்டு கோகுலின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளுக்கு உள்ளுக்குள் சந்தோஷம். எங்கே வருவீங்களா என்று திரும்பவும் சந்தேகத்துடன் கேட்டாள். அதற்கு கோகுல், என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? நான் என்ன வெளியூருக்கா போக போகிறேன், என்னை நம்படி என்றதும் ரோஷினி கொஞ்சம் அழத் தொடங்கினாள். ரோஷினி அழுது கொண்டே கோகுலை பார்த்து, உங்களை ஒரு நாள் கூட என்னால் பார்க்காமல் இருக்க முடியாது, நீங்கள் கட்டாயம் வரணும் என்றாள். இப்போ என்ன ஆச்சு இப்படி அழ?
போய் போய் வீட்டிலே படுத்து நிம்மதியாக தூங்கு, சரியா? மூஞ்சியை பாரு, எப்போ பார்த்தாலும் அழுற என்றான். அன்று வழக்கம் போல டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு ரோஷினி வந்தாள். வரும்பொழுதும் அவள் கோகுலை சந்திக்கவில்லை. ஏன் இவன் வரவே இல்லை என்று நினைத்து கொண்டே கிளாஸ்க்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாள். வெளியே வந்தால் காணும். என்ன, அவனுக்கு உடம்பு சரியில்லையா? அவன் நல்லா தான் நேற்று பேசிட்டு போனான். நான் என்னை பார்க்கவே மாட்டேங்கன்னு கேட்டதுக்கு நாளைக்கு கட்டாயம் வருவேன் என்று சொன்னான். அவ்வளோதானா? இப்போ ஸ்கூல் வரைக்கும் தான் பேசினான்னா இப்போ காணவே என்ன பண்ணுறது என்று யோசனை செய்து கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வழியில் அவளும் டைப்ரைட்டிங் படிக்கும் ஒரு மாணவி கூட வந்தாள். சரி, இவளாவது கிடைத்தாள் என்று அவளுடன் பேசிக்கொண்டே சிரித்து கொண்டு நடந்தாள்.